dive into now your life. Go ahead. அன்பார்ந்த தோழர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குஜராத் மாநிலம் அகமதாபாத்திலிருந்து முகநூல் நேரலை வாயிலாக உங்களை சந்திப்பதில் இன்றும் அகமதாபாத்தில் முக்கியமான தலித் இயக்க தலைவர்களையும் ஓபிசி இயக்க தலைவர்களையும் சந்திக்கிற நிகழ்வுகளில் பங்கேற்றேன். அத்துடன் தலித் சக்தி கேந்திரா என்கிற நிறுவனத்தின் பணியாளர்களையும் அங்கு பயிற்சி பெறக்கூடிய மாணவர்களையும் சந்திக்கிற வாய்ப்பு கிடைத்தது. சென்னைக்கு வர இயலாத சூழல். நேற்று பெருமழை காரணமாக விமான நிலையம் மூடப்பட்டு விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுவிட்டன. ஆகவே சென்னைக்கு வர இயலாத சூழலில் நான் அகமதாபாத்திலிருந்து நேரடியாக புதுதில்லிக்கு செல்ல இருக்கிறேன். நாளை நாடாளுமன்றம் உள்ளது. நேற்று நவம்பர் 30 விண்ணப்பங்கள் பெறுவதற்கான கடைசி நாள். கடுமையான புயல், மழை, வெள்ளம் என்கிற சூழலில் மேலும் சில நாட்களுக்கு விண்ணப்பம் செய்ய கடைசி 2-3 நாட்களுக்காவது தள்ளி வைக்க வேண்டும் என்கிற கோரிக்கை பல தரப்பிலிருந்தும் எழுந்துள்ளது. இன்னும் ஏராளமானவர்கள் விண்ணப்பம் செய்வதற்கான ஏற்பாட்டில் உள்ளனர். குறிப்பாக தலித் அல்லாதவர்களும் பெண்களும் விண்ணப்பிப்பதற்கு இன்னும் கால அவகாசம் தேவைப்படுகிறது. எனவே 2 நாட்களாவது தள்ளி வையுங்கள் என்ற கோரிக்கையை தோழர்கள் பரவலாக முன்வைத்துள்ளனர். கட்சியின் பொதுச் செயலாளர் தோழர் ரவிக்குமார் உட்பட முன்னணி தோழர்கள் இந்த கோரிக்கையை வைத்துள்ள நிலையில் விண்ணப்பம் பெறுவதற்கு கடைசி நாளாக குறிக்கப்படுகிறது. எனவே தோழர்கள் டிசம்பர் 5 வரையில் விண்ணப்பிக்காதவர்களை சந்தித்து, குறிப்பாக தலித் அல்லாதவர்களையும் பெண்களையும் ஊக்கப்படுத்தி அவர்களை விண்ணப்பிக்க செய்ய வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். பணம் செலுத்துவதிலே, கட்டணம் செலுத்துவதிலே QR கோட் ஒழுங்காக வேலை செய்யவில்லை என்பதனால் அனைவருமே வரைவோலை டிமாண்ட் டிராஃப்ட் எடுப்பதில் மிகவும் சிரமப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வந்து சேர்ந்தன. இன்று முதல் QR கோட் முறையாக வேலை செய்யும் என்று நான் நம்புகிறேன். அதில் சில பிழைகள் இருந்தன. அவை சரி செய்யப்பட்டு இன்று முதல் எந்த தடங்களும் இன்றி QR கோட் சிறப்பாக வேலை செய்யும் என்கிற நம்பிக்கை உள்ளது. ஆகவே இந்த கால நீட்டிப்பை தோழர்கள் ஏற்று 5ஆம் தேதிக்குள்ளாக விண்ணப்பிக்காதவர்கள் விண்ணப்பிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அதன் பின்னர் மேலிடத்து பொறுப்பாளர்கள் இந்த மறுசீரமைப்புக்கான ஒருங்கிணைப்பு குழுவை சார்ந்த முன்னணி தோழர்கள் தாங்கள் பெற்ற விண்ணப்பங்களை முறையாக ஆய்வு செய்து அனைவரும் விண்ணப்பங்களை முழுமையாக பூர்த்தி செய்திருக்கிறார்களா என்பதும், பொறுப்புக்கு கட்டணம் மற்றும் தமிழ் மண்ணுக்கு சந்தா ஆகியவற்றையும் செலுத்தியிருக்கிறார்களா என்பதும் கவனிக்கப்பட வேண்டும். அவற்றை ஆய்வு செய்ய வேண்டும்.
வரைவோலையை முழுமையாக அவர்கள் கையால் எழுதியோ அல்லது தட்டச்சு செய்தோ பட்டியலாக கொண்டு வந்து ஒப்படைக்க வேண்டும் தலைமையில். 8ஆம் தேதி, 9ஆம் தேதி, 10ஆம் தேதி ஆகிய 3 நாட்களில் மண்டல வாரியாக தோழர்கள் இதனை கொண்டு வந்து ஒப்படைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். 7ஆம் தேதியிலிருந்தே ஒப்படைக்கலாம். 7, 8, 9, 10. 7ஆம் தேதி மேற்கு மண்டலத்தை சார்ந்த மாவட்டங்களில் இருந்து பெறப்பட்ட விண்ணப்பங்களை தலைமைக்கு கொண்டு வந்து உரிய முறைப்படி ஆய்வுகளை செய்து யாருடைய விண்ணப்பமும் காணாமல் போய்விட்டது அல்லது இடம்பெறாமல் போய்விட்டது என்கிற புகார் இல்லாத அளவுக்கு அவற்றையெல்லாம் முறைப்படுத்தி எல்லாவற்றையும் நீங்கள் யார் யார் என்னென்ன பொறுப்புகளுக்கு விண்ணப்பித்திருக்கிறார்கள் என்பதை பட்டியல்படுத்த வேண்டும். அதற்கென்று ஒரு பெரிய 80 பக்க நோட்டு குறிப்பேடு வாங்கி அவற்றை நீங்கள் முறைப்படுத்தி எழுத வேண்டும். இது ஒருங்கிணைப்பு குழுவை சார்ந்தவர்களின் பணி. அதன் அடிப்படையில் கொண்டு வந்து ஒப்படைத்து டிடி உள்ளிட்ட அனைத்தையும் வங்கியில் செலுத்துவதற்கு உரிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். 7ஆம் தேதி மேற்கு மண்டலம், 8ஆம் தேதி தெற்கு மண்டலம் முழுக்க மதுரையிலிருந்து கன்னியாகுமரி வரையில், 9ஆம் தேதி டெல்டா மண்டலம், 10ஆம் தேதி வடக்கு மண்டலம் என்று 4 நாட்களில் இந்த ஏற்பாடுகளை செய்து தலைமையிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இது குறித்து ஏதேனும் உங்களுக்கு ஐயம் இருந்தால் என்னை தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு தலைமையிடத்து பொறுப்பாளர்கள் பேச வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். டிசம்பர் 6ஆம் தேதி புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் நினைவு நாள். வழக்கம்போல ஆங்காங்கே திருவுருவச் சிலைகளுக்கு எல்லோரும் ஒருங்கிணைந்து சென்று மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்த வேண்டும். திருவுருவச் சிலைகள் இல்லாத இடங்களில் ஊருக்கு ஊர் செய்யலாம் அல்லது ஒன்றியத்திற்கு ஒரு இடம் என்று முடிவு செய்து செய்யலாம். தோழர்கள் ஒரு இடத்திலே கூடி புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவப் படத்தை வைத்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தி வீர வணக்கம் செலுத்த வேண்டும். ஜனநாயகத்தை வென்றெடுப்போம், சனாதனத்தை வேறறுப்போம் என்கிற முழக்கங்களை முதன்மையாக வைத்து புரட்சியாளர் அம்பேத்கரின் நினைவு நாளை கடைபிடிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக உடல் நலிவு என்றாலும் கூட வேறு வழியில்லாமல் ஆங்காங்கே நான் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறேன். நீண்ட நேரம் பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற விளைவு இருந்தாலும் கூட தொடர்ந்து பேச இயலாத ஒரு சூழல். ஆகவே தோழர்கள், மழைக்காலம் என்கிற நிலையில் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய உதவிகளை செய்ய வேண்டும். அவர்களை பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு வந்து தங்க வைப்பது, உணவு உடை போன்றவற்றை ஏற்பாடு செய்வது, உடனடியாக அவர்களின் பசியை ஆற்றுவதற்குரிய உணவுப் பொருள்களை வழங்குவது போன்ற பணிகளை பாதிக்கப்பட்ட கடலோர மாவட்டங்களைச் சார்ந்த விடுதலை சிறுத்தைகள் முன்னின்று மேற்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். விரைவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.